திரு மணிகண்டன், இந்த சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள் ஏற்கனவே பிஜேபிக்கு போயிடுச்சு அதிமுகலேருந்து, தொடர்ச்சியா இந்த 2 முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு திரு பொன்ராஜ் ஒரு பார்வை வைக்கிறாரு, மற்றவருடைய பார்வை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கான புகழ் மாலைகளை? குறிப்பா பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர், திரு விஜய் உள்ளிட்டவர்கள் இவங்கெல்லாம் கொடுக்கறது. நியூஸ் 18 சொல்லுது நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை சொல்லு, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். கார்த்திகை ஆடியோ சரியா இருக்கா? நல்லா இருக்கு, பேசுங்க. சரிங்க. அரசியல்வாதிகளை பத்தி தமிழ்ல ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு சேயிங் சொல்லுவாங்க. அவர் நல்லவர், வல்லவர், இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்தவர், இந்த நாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் இறந்து விட்டார் என்றால் நான் சொல்வதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு ஒரு சேயிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க அரசியல் தலைவர்கள் ஆதாயம் இல்லாம, அது பிரதமர் மோடியா இருக்கட்டும், நேற்று விஜயா இருக்கட்டும், அரசியல் ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மாட்டாங்க, ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தரை தூக்கி பிடிக்கிறதும், திடீர்னு ஒருத்தரை தூக்கி கீழே போடுறதுல பின்னாடி நிச்சயமா ஓட்டு கணக்கும் அரசியல் ஆதாய கணக்கும் இருக்குது அப்படிங்கிறது உள்ளங்கை நினைக்கிறீங்க. எனக்கு பின்னாடி பேசின திரு பொன்ராஜ் அவர்கள் அதிமுக சில விஷயம் குறிப்பிட்டு சொன்னதுனால ஒரு அதிமுக ஆதரவாளர்னா அவருக்கு ஒரு பதில சொல்லிட்டு நீங்க சொன்ன கேள்விக்கு போறீங்க. அதாவது கட்சி இவரு தொடங்கும் போது புரட்சித் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தொடங்கும் போது அண்ணா என் வழிகாட்டி காமராஜ், அண்ணா என் தலைவர், காமராஜ் என் வழிகாட்டி அப்படின்னு தேசியத்தை தூக்கி பிடிச்ச திரு காமராஜரை சம்பந்தமே இல்லாத திராவிடத்திலிருந்து வந்த ஒருத்தர் வழிகாட்டி அப்படின்னு காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி அப்படின்னு சொன்னார் திரு எம்ஜிஆர். எஸ், ஆமா. காமராஜருக்கு கிட்டத்தட்ட அவருடைய கட்சிக்கு சம்மந்தம் இல்லை திமுகவுக்கும். ஆனால் காமராஜர் என்னுடைய வழிகாட்டியோ இல்ல தலைவரோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்டதா என்னுடைய நினைவு. பிற்காலத்துல தன்னுடைய கட்சியை அதிமுக இருந்தது அஇஅதிமுக, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சியா அதை மாத்தினால் அதுக்கு பல பேர் காரணம் சொல்லுவாங்க. ஆனா திமுக என்ற அளவுக்கு மாத்திக்கல. ஆனா புரட்சி தலைவர் அவர்கள் எதுக்காக சொல்ல வர, தேசியத்தை என்னைக்குமே அவர் அவமதிச்சது கிடையாது. தேசியத்தை தன்னுடைய ஒரு கண்ணாதான் அவர் பார்த்தார். எந்த இடத்திலையும் நான் அறிந்தவரை, என் சிற்றறிவுக்கு அறிந்தவரை, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ஈவேரா அவர்களை பற்றி அவர் எதுவுமே குறிப்பிடல. ஈவேராவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட கட்சியா அதிமுகவை நான் கருதல. ஏன்னா ஈவேராவில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியில தொடங்கி அத்தனை பேருமே பெரியார் அவர்கள் குறித்து மிகுந்த மரியாதையோடு தான் பேசுகிறார்கள். இப்ப சமீபத்திய சர்ச்சை சீமானவர்கள் பேசியதுக்கும் அவருடைய எதிர்வினை நீங்க பார்த்திருப்பீங்க. வேற யாரு பேசினாலும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நீங்க கட்டாயம் கவனிச்சிருப்பீங்க. நிச்சயமா சொல்றேங்க, அவமரியாதையா பேசுறாருன்னு சொல்லல. அதான் திமுக திரு ஈவேரா அவர்களை உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு முழுவதுமாக அதிமுக எல்லா, உதாரணத்துக்கு சொல்றேன், அதிமுக வெளிப்படையா ஆன்மீக தனங்குவாங்க. சார், ஆன்மீகம் ஒரு கான்செப்ட் தான். ஒரு பக்கம் நாங்க ஈவேராவ தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரகசியமா கோயிலுக்கு போவாங்க. ஆனா அதிமுக வெளிப்படையா புரட்சி தலைவர் மூகாம்பி கோயிலுக்கு இல்ல சார். அதிமுக சொல்லக்கூடிய, நான் திமுக, திக அல்லது திரு ஐயநாதன் உள்ளிட்டவர் சொல்லக்கூடிய பெரியாரிசத்தை கூட சொல்லல. அதிமுக சொல்லக்கூடிய பெரியாரிசம் என்னன்னா அதுல ஆன்மீகம் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் அது பெண் விடுதலையில் தொடங்கி சமூக நீதினு எல்லாமே உள்ளடக்கியது அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிமுகவும் பெரியார முன்னிறுத்துது. நீங்க சொல்றதுல மாற்று கருத்துல வெளிப்படையாக கோவில்களுக்கு சென்று வந்தவர் திரு எம்ஜிஆர், அதே நேரத்தில் பெரியாரையும் உயர்த்தி பிடித்தார் அப்படின்னு சொல்றாரு பொன்ராஜ். அதுதான் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டாரு. பெரியாரை, ஈவேரா அவர்களை திமுக அளவுக்கு ஒரு காட்சிப்படுத்தி அது மூலமா ஒரு அரசியல் ஆதாயம் அதிமுக தேடிக்கிட்டது இல்ல. காமராஜரை குறிப்பிட்டு சொன்னார்கள் சொன்னவர. அதே மாதிரி பொன்ராஜ் ஒண்ணு சொன்னார், 20% ஓட்டு ஏதோ பிஜேபி கபலீகரம் செய்ய போகுது, அது என்ன வீக்கெண்ட் ஆக போகுதுன்னு. இது ஒரு கோயப்பல் ஸ்டைல் சார். அதிமுக மேல ரொம்ப ஆதரவா ரொம்ப கரிசனையா பேசுற மாதிரி பண்ணி அந்த கட்சியை வீக்கெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கோயப்பல் தியரி அப்படின்னு நினைக்கிறேங்க. பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். அதாவது புரட்சி தலைவரை பத்தி நல்ல 2-3 பாயிண்ட் எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம். என்ன கேட்கணும்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அப்ப இதே அளவுக்கு அவங்க உயர்த்தி பிடிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அத்தனைக்கும் ஒரு பெண்ணா இருந்து அரசியல்ல பல இதெல்லாம் கடந்து, இன்னல்களை கடந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு புரட்சி தலைவி அவர் தூக்கி பிடிப்பாரா அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் நிச்சயமா மாட்டார். அப்ப புரட்சி தலைவரை தூக்கி பிடிக்கிறது ஒரு அரசியல் இருக்குது. இன்னும் ஒரு இரண்டாவது உதாரணத்துக்கு கேட்கிறேன், என்.டி. ராமராவ் கடவுளா கொண்டாடின ஆந்திராவில, அவங்களை விஜய் தூக்கி பிடிப்பாரா? ஏன்னா அவருக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல.
அவரை தூக்கி பிடிச்சோம்னா இங்க ஓட்டு கிடைக்காது, எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சோம்னா ஓட்டு கிடைக்கும்னு மோடியும் நம்புறார், விஜயும் நம்புறார். அரசியல் கணக்கு பொன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்டேன், அந்த நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு பலவீனமா அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். திரு மோடி அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ அல்லது சீமான் அவர்களோ இன்னும் பிற கட்சியோ அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைக்கிறது அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா மாறுதுல. அப்படியான ஒரு இடத்துல அந்த இருக்காங்கிறதா பொன்ராஜ் கேட்கிறார். அப்ப அதுதான் இப்ப நோக்கமா இருக்கா? ஒரு அபத்தமான ஒரு வாதம் இப்ப நடக்கிற திமுக ஆட்சியை மறந்த காங்கிரஸ் தலைவர் ஈவிகே சிலங்கவன் என்ன சொன்னார்னா, காமராஜ் ஆட்சி நடக்குது, உண்மையான காங்கிரஸ்காரங்க கேட்டாங்கன்னா காதை பொத்திக்குவாங்க. அந்த மாதிரிங்க இது எந்த விதத்திலையும் அந்த கட்சியிலேயே பயணித்து அந்த ஒரு கல்ட், அந்த அவங்களை கடவுளா கும்பிடுற அந்த தொண்டர்கள் யாரும் அவங்க சார்ந்து இருக்கிற கட்சியை தாண்டி இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுவது யாருமே போக மாட்டாங்க. வாக்குகள் மாறி இருக்குன்னு அவர் புள்ளி விவரத்தை சொல்றாரு, தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றாரு. நான் சொல்ல வந்தது வேற, நான் திண்டுக்கல்லுக்கு போறதுக்கு வழி சொல்றேன், நீங்க கொட்டப்பாக்கு கிலோ எவ்வளவுன்னு கேக்குறீங்க. அதிமுகவுடைய வாக்குகள் இல்ல, ஒரு சிக்னிபிகன்ட் ஓட் பேங்க் இது, அது மாறி இருக்கிறது, அடுத்த வாக்கு குறி வைக்கிறாங்கன்னு பொன்ராஜ் சொல்றாரு. இல்லைங்க, நான் திண்டுக்கல் கூட்டுதான் இல்ல சார். புரட்சி தலைவர் அவர்களை விஜய் தூக்கி பிடிக்கிறதுனாலயோ பிரதமர் மோடி பேசுறதுனாலயோ அதனால அந்த ஓட்டு மாறாது. நீங்க சொல்ற சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டுக்களை ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அது அதிமுக பக்கம் இருந்து பாஜக பக்கம் ஓரளவு போயிருக்குங்கிற உண்மை. எப்படி இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட ஈவேராவை துணிஞ்சு கை வச்சிருக்கிற சீமானுக்கும் இப்ப அதே ஹிந்துத்துவ வாக்குகள் அங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இங்க ஈவேராவை பேசுறதுக்கு அவர் ஒரு கடவுளுக்கு மேல அவரை வச்சு அவரை பத்தி பேசினாவே தவறு, அவரை பத்தி பேரை கூட சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களையா, ஜெயக்குமாரையா, கேபி முனுசாமியா, யார சொல்றீங்க அப்படி இப்ப நீங்க? இல்ல நான் சொல்றது இவரை சொல்றேன், அதாவது சீமான் அவர்கள் இல்ல நீங்க பெரியார் அவர்களை பற்றி இப்படி எல்லாம் பேசினாலே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்படி எல்லாம் யார் நினைக்கிறாங்கன்றீங்க? இல்ல பொதுவா நீங்க பேசிட முடியுமா? எனக்கு அதான் கேக்குறேன் சார். அததான் திரு ஜெயக்குமார் சொல்றாரு சார், ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றாரு சார், கேபி முனுசாமி அவர்கள் சொல்றாரு சார், திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு. அததான் சார் சொல்றேன், இங்க அது ஒரு சடங்கு சம்பிரதாயம். அதாவது எவன் காலையும் சடங்கு சம்பிரதாயம் நீங்க 3 பேருக்கு சொல்றீங்களா தான் நான் கேட்டேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சடங்கு சம்பிரதாயத்துக்கு சொல்றாருன்னா நீங்க சொல்லுவீங்க? இல்ல சார், தமிழ்நாட்டுல சில விஷயங்கள்ல நீங்க மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பொது நீரோட்ட என்னவோ நீட்டு, இருமொழி கொள்கை, இந்த மாதிரி விஷயத்துல யாருமே மாறி பேச முடியாது. எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் ஒரு கட்சியை ஈவேரா குறிப்பிட்டார். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இவரை தூக்கி பிடிப்பாங்க, எந்த லாஜிக்குமே இருக்காது. 2 பேரும் உங்களுடைய கருத்துல குறுக்கிட விரும்புறாங்க, கேட்டுருவோம். பொன்ராஜ் அவர்களும் திரு பொன்ராஜ் பேசிட்டு வந்துரு, ஐயநாதன் அவர்களும் பேச விரும்பினார். எஸ் பொன்ராஜ். எஸ், அதாவது நார்மலா இந்த வலதுசாரி ஆதரவாளர்களும் பிஜேபி காரர்களும் தான் பெரியார நம்ம எல்லாம் பெரியாருன்னு சொல்லுவோம், தந்தை பெரியாருன்னு சொல்லுவோம். இவர்கள் தான் ஈவேரா என்று சொல்லுவார்கள். நான் பேசி முடிக்கிறேன் மிஸ்டர் மணிகண்டன், கொஞ்சம் கீப் குவைட். துடிக்கிறீங்க ஆர்எஸ்எஸ், நீங்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து வந்தவர், ஏன் துடிக்கிறீங்க? நீங்க உங்களை மாதிரி ஆளுகள் தான் அதிமுகவை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மாதிரி ஆளுங்க ஈவேராவை, பெரியார சொல்லக்கூடிய உங்களை எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி அனுப்பி இருக்கக்கூடிய எடப்பாடி தான் இன்னைக்கு அதிமுகவை அழிக்கக்கூடிய முதல் சக்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றிவிட்டு திராவிடத்தை எடுத்துவிட்டு அண்ணா ஆர்எஸ்எஸ் கழகம் வைங்க, இல்ல ஆர்எஸ்எஸ் கழகம் வைங்க. உங்களை மாதிரி ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஊடுருவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா கட்சியை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கட்சியாக மாற்றி விட்டது. இதற்கு விதை விதைத்தது எடப்பாடி. உங்களால உங்களுக்கு போடுற ஓட்டுக்கு பதிலாக டைரக்டா பிஜேபி ஓட்டு போட்டுறாமே. அப்ப உங்களை மாதிரி ஆளுக்களை கொண்டு உள்ள வச்சிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கொள்கைகளை முன்னெடுக்குது, திராவிட கொள்கையை முன்னெடுக்குது. எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களை மாதிரி ஆட்களால் தான் அதிமுக அழிய போகிறது. உங்களை மாதிரி ஆட்களால் தான் அதிமுக இன்னைக்கு வாக்குகளை
ஒவ்வொருத்தரா பேசுங்க சார், ஒவ்வொருத்தரா பேசுங்க. உங்கள மாதிரி ஆட்கள் தான் அதிமுக இழக்க போகுது. மணிகண்டன். பெரியார வந்து ஈவர குறைச்சிருக்காரு. மணிகண்டன். ஆனா ஈவரன்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம். திரு பொன்ராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, மணிகண்டன். ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. நீங்க பேசுறப்ப அவங்க அமைதியா இருந்தாங்க. மணிகண்டன். பகுத்தறிவுக்கு எதிரானவனா இருக்க முடியும் ஒழிய அவர் எப்படி அதிமுகவோட இருக்க முடியும்? இல்ல, ஒவ்வொருத்தரா பேசுவோம். திரு மணிகண்டன், நீங்க பேசும்போது அமைதியா கேட்டாரு. அவர் பேசி முடிச்சப்பறம் நீங்க பேசுங்க, உங்களுக்கு நேரம் தரேன். எதுக்கு துடிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு துடிக்கிறீங்க? நான் வர திரு ஐயனா